வணக்கம் காவேரியன்ஸ். இன்றைக்கி ஒரு 2 கம்பெனியை டீப் டைவ் பண்ணலான் இருக்கேன். அந்த கம்பெனி என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்ன 2 கம்பெனி எடுத்து இன்றைக்கி ஒரு டீப் அனாலிசிஸ் பண்ணலான் இருக்கேன். இது எந்த செக்டாரில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரீசைக்ளிங் செக்டார் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா சர்க்குலர் எக்கானமியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த கம்பெனிஸ் ரெண்டும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, சர்க்குலர் எக்கானமினா என்ன? சிம்பிள். பாருங்கள், இது பாட்டில் இருக்கு என்கிட்ட. இந்த பாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஒன் டைம் யூஸ் தான். இது முடித்தோன்னே நம்ம இதை தூக்கி போடுறோம். இந்த பாட்டிலை எல்லாம் கேதர் பண்ணி திருப்பியும் அதை ரீசைக்கிள் பண்ணி அது திருப்பியும் யூஸ் பண்ணுற இதுதான் சர்க்குலர் எக்கானமி அப்படின்னு சொல்கிறோம். இல்லாட்டா அதை விடுங்க. இப்போ ஒரு ஃபோன் இருக்குது என்கிட்ட. இது ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பைபேக்கில் கொடுத்துட்டு புது ஃபோன் வாங்குவோம். இல்லாட்டா அது யூஸ் பண்ணவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபோனை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இதிலேருந்து நிறைய பார்ட்ஸ் எடுத்து, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கூட சில்வர் கூட இருக்குது, சம் ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் கூட இருக்குது, அலாங் வித் அ பேட்ரி. அந்த லித்தியம் பேட்டரியை திருப்பியும் எடுத்து யூஸ் பண்ணி திருப்பியும் ஒரு பேட்ரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் சர்க்குலர் எக்கானமி. இப்போ பேச போகிற 2 கம்பெனியும் இதில் ஒரு மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். பட் திஸ் டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த கம்பெனி பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்ட்டு. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஒன்று கிராவிட்டா இந்தியா, ஒன்மோர் கம்பெனி கணேஷா ஈகோஸ்பியர் அப்படின்ட்டு. இந்த 2 கம்பெனியும் ப்ரைஸ் வைஸ் ரொம்ப ஹெவியாக கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 2 கம்பெனி பற்றியும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். அதை டீப் டைவ் கூட பண்ணியிருக்கோம். வித் திஸ் இன்ட்ரோடக்ஷன் இப்போ இந்த 2 கம்பெனி பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் கிராவிட்டா இந்தியா பற்றி. இந்த கிராவிட்டா இந்தியா பார்த்திங்கன்னா, அவங்க நிறைய ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க இந்தியாவிலையும், ஈவன் அப்ராடில் கூட வச்சுருக்காங்க. ஒரு 32% ஆஃப் த ரெவென்யூ பார்த்திங்கன்னா ஃபாரின்லேருந்து கூட இந்த கம்பெனிக்கு வருது. இவங்களோட பிஸ்னஸ் மாடல் பார்த்திங்கன்னா எந்த ஏரியா அப்படின்னு பார்த்திங்கன்னா லெட், அலுமினியம், பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். சூன் இவங்க இந்த லித்தியம் ரீசைக்ளிங்காக கூட ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க. இந்த ரீசைக்ளிங் பிஸ்னஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். ஏன் அப்படின்னா, நாட் ஓன்லி என்வாயன்மெண்ட்டை ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு ப்ரொமோட் பண்ணுற கம்பெனி, பட் த சேம் டைம் ஒரு எக்கனாமிக் பெனிஃபிட்டும் இந்த கம்பெனி அவங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு கொண்டாடும். நம்ம போக போக பார்க்க போகிறோம் அது எப்படி அப்படிங்கிறத. இந்த கம்பெனியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா அட் ப்ரெசண்ட் ஒரு 350,000 tons per annum அப்படின்ட்டுருக்கு. இது in another 2 yearsல பார்த்திங்கன்னா 5,05,000 tons ஆக போகுது. ஸோ சச் அ கிரேட் பொட்டென்ஷியல் இருக்குது இந்த கம்பெனிக்கு. அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ஈவன் கெப்பெக்ஸ் கூட பண்ணிகிட்ருக்காங்க. தெர் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கூட பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ 25ல் பார்த்திங்கன்னா அபவுட் 139 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது 182 crores ஆக போகுது. அண்ட் 149 crores 27லேயும் பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா லெட்டில் இருக்குது, அலுமினியம் அண்ட் பிளாஸ்டிக்ஸ். அஃப்கோர்ஸ் லெட்டு தான் இவங்களுக்கு பிக்கஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. ஆனால் இந்த தடவை அலுமினியம் ஜாஸ்தி ரெவென்யூ கொடுத்துருக்கு. பட் பிளாஸ்டிக்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் அட் த சேம் லெவலில் தான் இருக்குது. வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் நிலை 33% க்ரோ ஆகிருக்கு. அண்ட் இபிட்டா மார்ஜின் இஸ் அபவுட் 14%. அண்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இஸ் அபவுட் 29%. அண்ட் த கரண்ட் ரெவென்யூ பார்த்திங்கன்னா 996 crores வித் இபிட்டா 102 crores அண்ட் ப்ராஃபிட் அபவுட் 77 crores. ரிட்டர்ன் ஆன் த கேபிட்டல் 26% இருக்குது. எப்பொழுதுமே இந்த ரீசைக்ளிங் பிளான்ட் அப்படி எல்லாமே அந்த வேல்யூ அடிஷன் அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு கொடுத்தா தான் அவங்களுக்கு ரெவென்யூ ஜாஸ்தி கிடைக்கும்.
ஸோ அதனால் பியோர் லெட்டு அதை மட்டும் சப்ளை பண்ணாமல் அதை எப்படி வேல்யூ ஆட் பண்ணி கொடுக்க போகிறீங்கன்னு பொறுத்திருக்கு தான் அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி. இந்த கம்பெனி கூட நிறைய வேல்யூ அடிஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது வந்து ஈச் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நவ் அபவுட் 50% இவங்களுடைய வேல்யூ அடிஷன் டு தர் ப்ரொடக்ஷன் சொல்லணும். இவங்களுடைய மார்க்கெட் ப்ரெசன்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியா, ஆஃப்ரிக்கா, ஈவன் ஸ்ரீலங்காவில் கூட ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. யூரோப், ஈவன் அமெரிக்காவில் கூட தே ஆர் டூயிங் பிஸ்னஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், சூன் வந்து அவங்க லித்தியம்லேயும் ரீசைக்கிளிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு வந்து மேபி பை 27 அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிரும். த பெனிஃபிட்ஸ் இந்த கம்பெனின்னு பார்த்திங்கன்னா நல்லா க்ரோயிங் இபிட்டா, நெக்ஸ்ட் வந்து ஹை வேல்யூ ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுனால அண்டு டெஃபினட்டாக அந்த இபிட்டா மார்ஜினை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த குளோபல் ரீசைக்ளிங் செக்டாரில் இவங்க ஒரு பெரிய லீடர் அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கிராவிட்டா இந்தியா அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து த நெக்ஸ்ட் கம்பெனி எடுத்துப்போம், கணேஷா ஈகோஸ்பியர் லிமிடெட். இவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா பியூர்லி ஆன் த பிளாஸ்டிக் சைடு தான் இருக்குது. தெர் இஸ் ஆர் பிளாஸ்டிக் ஆர் பெட் பாட்டில்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். தெர் இஸ் ஒன்ஸ் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் ஆகி த்ரோ பண்ணோன்னே அதை கலெக்ட் பண்ணி அதை வந்து தே கன்வெர்டட் இன்டு யூஸபிள் பிளாஸ்டிக் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பிஸ்னஸ் வந்து இவங்களும் வேல்யூ அடிஷன் நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் இவங்களுடைய ரெவென்யூவும் க்ரோ ஆகிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வருஷம் ரெவென்யூ பார்த்திங்கன்னா 397 crores with a 56 crores EBITDA margin and 29 crores வந்து இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 29 crores வந்து கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் இயர்ஸ் குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். இவங்களோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டரோட தெர் இஸ் லாஸ்ட் இயர்ஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அட் த டைம் வந்து 12.73 crores தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 3 times வரைக்கும் இவங்களோட ப்ராஃபிட் க்ரோ ஆகிருக்கு. அதே சமயத்தில் இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து கரெக்டும் ஆகிருக்கு. நாட் ஓன்லி இவங்களோட ப்ராஃபிட் பட் ஆல்சோ த டேர்ன் ஓவரும் அதே மாதிரி தான். இப்போ கரண்ட் குவார்ட்டரில் வந்து 397 crores அஸ் அகெயின்ஸ்ட் த லாஸ்ட் இயர் குவார்ட்டர் வந்து 284 crores. இவங்களோட பிஸ்னஸ் மாடல் பார்த்திங்கன்னா எப்படி ஆக்சுவலாக அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தெர் இஸ் இவங்க பெட் பாட்டிலை கலெக்ட் பண்ணுறாங்க, அதை சார்ட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி தென் ஷ்ரெட் பண்ணுறாங்க. தெர் இஸ் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுவாங்க. அதை வந்து அப்படியே கூட சப்ளை பண்ணுவாங்க சம் யூசர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. அதர்வைஸ் இவங்க வேல்யூ அடிஷனும் அதுலேருந்து பண்ணுவாங்க. அந்த இதை வந்து கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ளேக்ஸ் இன்டு ரெசின் அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு தென் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கும் சப்ளை பண்ணுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டில் பண்ணுறவங்க, த ஃபைபர், இல்லாட்டா பேக்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ், ஈவன் ஃபிலிம் அது பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இவங்க சப்ளை பண்ணுறாங்க. ஸோ கணேஷா ஈகோஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பாலியஸ்டர் ஃபைபர், யான் அண்ட் கிரானியூல்ஸ். இந்த கம்பெனி ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ரூல் போட்டிருக்காங்க. ஏப்ரல் 1 இது வருது. யார் யார் இந்த பெட் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் இந்த பெட் பாட்டிலில் அட்லீஸ்ட் 30% அளவுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 ஏப்ரல் 2025 அது ஃபோர்ஸில் வருது. ஆனால் இந்த யூசர் இண்டஸ்ட்ரி எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒன்லி 3 companies தான் இந்தியாவில் இருக்குது இந்த மாதிரி பெட் பாட்டில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. தெர் இஸ் பெட் பாட்டில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் அந்த டைம் கேட்டு இவங்க எல்லாருமே மினிஸ்ட்ரியை அப்ரோச் பண்ணிகிட்ருக்காங்க. பட் பார்க்கணும் வெதர் த கவர்மெண்ட் வந்து இதை அப்ரூவ் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது. எந்தெந்த இண்டஸ்ட்ரி இதனால் அஃபெக்ட் ஆகும் இல்லாட்டா இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா
சாஃப்ட் ட்ரிங்க் மேனுஃபேக்சரர்ஸ் அத்தனை பேரும் பெட் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கொக்கோகோலா, பெப்சி, மாசா, இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களும் எல்லாருமே இதை அடாப்ட் பண்ணி ஆகணும். தட் இஸ் அவங்களுடைய யூசேஜில் 30% வந்து பெட் பாட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் ஒன்லி லைக் கணேஷா ஈகோஸ்பியர் மாதிரி இந்தியாவில் 3 கம்பெனி தான் இருக்குது. அதில் வந்து லிஸ்டடில் வந்து ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்குது. அப்போ இந்த கம்பெனியோட க்ரோத் பெட்டராக இருக்குமா இல்லையா, இதோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் ஈவன் பெட்டராக இருக்கும். ஏன்னா இவங்க எல்லா ரெகுலேஷனும் அண்ட் கைட்லைன்ஸும் ஃபாலோ பண்ணி தான் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இந்த கம்பெனிக்கும் நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோலையும் இருக்குது. இன் அடிஷன் டு தேட் நம்மளுடைய cauverybusiness.in வெப்சைட்லேயும் இருக்குது. நம்ம காவேரியன்ஸ் அத்தனை பேரும் போய் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். இப்போ உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. என்னடா இந்த கம்பெனியை பற்றி, ரெவென்யூ பற்றி சொன்னார், ப்ராஃபிட்டை பற்றி சொன்னார், எனக்கு எபிட்டா மார்ஜினை பற்றி கூட சொன்னார், பட் இதோட வேல்யூவேஷனை பற்றி பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு. ஒரு சிம்பிள் கொஸ்டின். நல்ல கம்பெனி, அதுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கிறப்ப நீங்கள் சீப்பான விலைக்கு கிடைக்குமா? அப்படி தான் என்னுடைய கொஸ்டின். இந்த தருணத்தில் இது கரெக்டாக இருக்குது. இதுக்கு நல்ல வருங்காலம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி இன்னும் தெரியணும்னா இந்த தருணத்தில் இதை ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க. உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் இதை வாங்கிறதுக்கு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை, அதனால் இந்த ஸ்டாக்கை பற்றி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி அட்வைசரை அணுகி அவருடைய ஆலோசனை பேரில் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம். இருங்க உங்கள் வால்யூம் போய் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. நான் தான் சத்தம் போடாமல் பேசினேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் சொன்னது என்னன்னா, ஒரு செபி அட்வைசரை கேட்டு நீங்கள் வாங்கணுன்னா இந்த ஷேரை வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஏன்னா நான் வந்து ஒரு செபி அட்வைசர் இல்லை. ஏன்னா இதுதான் முக்கியமான பகுதி இந்த வீடியோவில். ஏன் இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னா, இது வந்து உங்கள் மனசில் நல்லா பதிவாகணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சைலண்ட்டாக நான் பேசினேன். இது வரைக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.